இந்திய விமானப்படையைச் சேர்ந்த விங் கமாண்டர் வியாம்கோ சிங் இருந்தாங்க. அதே மாதிரி பாதுகாப்பு துறையைச் சேர்ந்த கர்னல் சோபியா குரேஷி இருந்தாங்க. சோபியா குரேஷி குஜராத்தை சேர்ந்தவங்க. ராணுவ குடும்பத்தை சேர்ந்தவங்க சொல்றாங்க. ஆமா, பல்வேறு அனுபவங்கள் அவங்களுக்கு இருக்கு. சர்வதேச அளவுல பல்வேறு விஷயங்களுக்கு போயிருக்காங்க. காங்கோவில் இந்தியாவுக்கான அந்த அமைதிப்படை இருந்த போது இவங்க அதுல தலைமை வகிச்சிருக்காங்க. அப்புறம் பல நாடுகள் பங்கேற்ற ராணுவ பயிற்சியில ஒரே ஒரு பெண் கமாண்டராக இந்தியா சார்பில் அவங்க போய் சாதனை படைச்சிருக்காங்க. இப்படி ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த பதவிகளில் அவங்க இருந்திருக்காங்க. இங்க கூட பாத்தீங்கன்னா 2 பெண்களை இந்த பிரஸ் மீட்டுக்கு அவங்க கொண்டு வந்ததன் மூலமாக இந்தியா அதுலயும் ஒரு மெசேஜா பாகிஸ்தானுக்கு சொல்ல ட்ரை பண்றாங்க. நிச்சயம். அதே மாதிரி விங் கமாண்டர் வியோம்கா சிங் இவங்க விமானப்படையில விமானியா வந்திருக்காங்க. 2500 மணி நேரத்துக்கு மேல விமானம் ஓட்டி சாதனை பண்ணிருக்காங்க. நிறைய மீட்பு பணிகள் ஈடுபட்டிருக்காங்க. அவங்க சொல்றப்ப சிவிலியன்ஸ் யாரும் கொல்லப்படவே கிடையாது. கரெக்டா துல்லியமான தகவலாம் நடத்தப்பட்டிருக்கு விமானப்படையால. பாகிஸ்தான் பதிலடி தாக்குதல் நடத்தினா கூட அதை எதிர்கொள்றது நம்ம தயாராகவே இருக்கோம்னு சொல்லிட்டு வியோம்கா சிங் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டியது, இந்தியா நான் எஸ்கலேட்டரி அட்டாக் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருந்தாங்க. அதாவது இந்த தாக்குதல் அப்படிங்கிறது எங்களுடைய உரிமை. ஏன்னா எங்க நாட்டுல ஒரு பயங்கர தாக்குதல் நடத்தியிருக்காங்க, அதுக்கு நாங்க பதிலடி கொடுக்கணும், எங்க நாட்டு மேல இனிமேல் தாக்குதல் நடக்காம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தாக்குதல் நடத்தியிருக்கோம். அந்த தாக்குதலுமே கூட யாருக்கும் பாதிப்பு ஏற்படாத வகையில தீவிரவாதிகளை மட்டுமே மையப்படுத்தி நடத்தியிருக்கோம். அதனால இந்த அடுத்த கட்டத்துக்கு எஸ்கலேட், அதாவது அடுத்த கட்ட போருக்கோ இதுக்கோ போறதுக்கான அட்டாக்கா நாங்க பார்க்கல, எங்களுடைய உரிமையாக மட்டும்தான் பாக்குறோம். ஆனால் அப்படி பாகிஸ்தான் திரும்பி அட்டாக் பண்ணி இது எஸ்கலேட் ஆக்கணும்னு நினைச்சாலும் அதுக்கு பதிலடி கொடுக்கறதுக்கும் நாங்க தயாராக இருக்கோம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க.